அமீஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் லாஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயங்கோட ஒரு ஒன் ஷாட் விஷ் ஐடால் ஃபாலன் ஃபார் ஹிஸ் ஃபேன் கேர்ள். நான் போலில் வந்து கேட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து தயங்கோட ஒன் ஷாட் தான் கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி வந்து தயங்கோட ஒன் ஷாட் போட்டுட்டு ஒரு 2 days நான் வந்து ஜங்கு கொடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாண்டிலிங் சேனல் அபவுட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் அப்படியே தயவங்க பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் மேலே ஓவராக இருக்கிறான். வந்துட்டு அப்படியே உங்கள் ஐஸையே பார்த்துட்டு இருக்கான். என்ன தயம் அப்படி பார்க்குறேன்? ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறீங்க. கரெக்டாக உங்கள் அம்மா வந்து கத்துறாங்க, வயல் நாயே அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. நீங்கள் ஏஞ்சி பார்க்குறீங்க. என்னம்மா தூக்கத்தில் இருக்கும்போது தான் எழுப்பியா? தூக்கத்தில் இருந்தால் தான் எழுப்ப முடியும், முடிச்சுட்டு இருந்தால் எழுப்ப முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இந்த அம்மா கிட்டே வேலை தான். நான் எப்போ நல்ல கனவு என் புருஷன் கூட காண்றோன்னா அப்போ தான் வரும் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமாடா, நீங்கள் கண்டதெல்லாம் கனவு. அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எனக்கே எப்போ தான் அவன் கனவில் வரான், அதையும் வந்து எங்கள் ஆத்தா கறிக்கு எடுத்து விட்டு போகிறா பார் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. உங்கள் அம்மா வந்து பார்க்குறாங்க. மூதேவி நாமா அப்படியே உட்காந்துட்ருக்கேன் சிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா உனக்கு பிரச்சனை, கிளம்பி போடி அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. சரி போய் தொலைகிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் குளிக்க போகிறீங்க. பார்த்தா மணி வந்து இப்போ ஒரு 5:30. நீங்கள் பார்த்துட்டு இந்த அம்மாக்கு இதே வேலை 5:30 மணிக்கு என்ன எழுப்பி விடுது அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்டே போயிட்டு குளிச்சுட்டு வரீங்க. குளிச்சுட்டு வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு போய் கோலம் போடு போ மே, கோலம் போட முடியாது போம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போய் போடுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொட்டவளே தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து, கிருஷ்ணா எனக்கு தயவு செஞ்சு சீக்கிரம் காப்பாற்றுப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு போய் கோலம் போடுறீங்க. அப்படியே சும்மா ஏதோ போட்டுட்ருக்கீங்க. அப்படியே போட்டுட்டு இருக்கும்போது உங்கள் காலில் ஏதோ வந்து படுது. நீங்கள் அப்படியே பார்த்தா அது ஒரு முத்து மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெருசாக அப்படியே ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னடா அது ரோட்டில் முத்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுவும் இவ்வளோ பெருசா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே யார் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு வயசானவங்க வராங்க. அவங்க கையில் இதே மாதிரி நிறைய முத்து இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க. பாட்டி இது உங்களோட தான் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க அந்த முத்தையும் உங்களையும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே என்னது இது பாட்டி இப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க பார்த்துட்டு இது யார் கையில் சேரணுமோ அவங்க கையில் தான் சேர்ந்துருக்கு, நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி எனக்கெலாம் இது வேண்டாம், ஐயோ இதை பார்த்தா காஸ்ட்லியாக இருக்கும் போல, எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க அப்படியே சிரிச்சிட்டு வச்சுக்கோடா அதை உனக்கு வர வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டு போயிடறாங்க. நீங்கள் அப்படியே அந்த முத்தை கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் கோலமாவை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அப்படியே தூரமாக போயிட்டுருக்காங்க. என்ன ஆயா வந்து இதை கையில் கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க. மோதேவி கோலம் தானே போட சொல்கிறேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்க அம்மா அப்படியே கையில் இருக்க முத்தை பார்த்துட்டு என்னடி இது இம்புட்டு பெருசாக இருக்குது தெரியலம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்கேருந்து எடுத்த, எங்கேருந்து பொறுக்கின்னு வந்த? அம்மா ஒரு பாட்டி கொடுத்தாங்களா எனக்கு சாக்லேட்டாக இது அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கை தோறாங்க. அம்மா இங்கே எடுக்காதம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி பிடிங்கி வச்சுக்கிறீங்க. சரி கோலம் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கோலத்தை சலிச்சுட்டே போட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போய் உட்காந்துட்டு அப்படியே அதே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வேளை இதுக்கிட்டே ஏதாவது கிட்டே நடக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. கேட்டு பார்ப்போமா, சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அதுக்கு கண்ணை மூடி கடவுளே எனக்கு அவங்க எப்படியாவது கட்டி வச்சிரு, அதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா அந்த முத்து வந்து ப்ரைட்டாக ஷைன் ஆகுது. என்னடா இது லைட்டெல்லாம் எரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 2 செகண்டில் அது அப்படியே ஆஃப் ஆகிடுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னது இது ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சரி ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அப்படியே அந்த முத்தை ஒரு அழகான உட்டன் பாக்ஸில் வச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுறீங்க. நீங்கள் வந்து 12th தான் படிச்சுட்ருக்கீங்க. அப்படியே ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ரேணு நிற்கிறா. மாடு எப்போ வந்த? நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. உள்ளே வரலாம்ல? வரேன் வா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போகலாம் வாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் பார்த்துட்டு என்ன அதிசயம் உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா? அதுதான் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, இன்றைக்கி 2 PT பீரியட் இருக்கான், அதானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
அதான் தெரியும்ல, நான் பிடி பீரியட்னா மட்டும்தான் ஸ்கூலுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வருவேன். ஆமாம் தெரியும். எதுக்கு வருவேன்? பசங்களை சைட் அடிக்க தானே. மச்சான் இப்படி பொதுவாக என்னை பற்றி சொல்லக்கூடாது. சரி சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மாதிரி 2 பேரும் அப்படியே அடிதடி பண்ணிக்கிட்டே வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த முத்து பற்றின ஞாபகம் வருது. நீங்கள் அப்படியே ரேணுவை பார்த்துட்டு, மச்சான் இன்னைக்கு காலையில் ஒரு விஷயம் நடந்துட்டா. என்னது? இல்லை இதோ இங்கே பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் பேக்கில் தான் அதை வச்சுருப்பீங்க. அப்படியே அதை எடுத்து காட்டுங்க. என்னடி இது? எந்த நகை கடையிலேருந்து திருடிட்டு வந்த? நான் திருடலாம் இல்லை, எனக்கு ஒரு பாட்டி கொடுத்தாங்க. பாட்டி கொடுத்தாங்களா? ஆமாண்டி, காலைல கோலம் போட்டுட்டு இருந்தேன். அது நீயா? மச்சான் சரி சொல்லு. காலைல வெளியே இருந்துச்சுன்னா அந்த கோலம் நான் தான் போட்டேன். சரி சொல்லித்தோல. அதுதான் நான் அந்த கோலம் போட்டுட்டு இருக்கும்போது தான் இது வந்து என் காலாண்டு உருண்டு வந்துச்சு. அப்போ ஒரு பாட்டி இருந்தாங்க. சொல்லோட சொல். அவங்க வந்து இந்த முத்து கொடுத்த அவங்கள்தான்னு கேட்டு, அவங்க வந்து இது சேர வேண்டியவங்களுக்கு தான் சேர்ந்துருக்கு, நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியா? நீ ட்ரை பண்ணியா என்ன? நான் ட்ரை பண்ணேன். என்னென்னு? அதெல்லாம் சீக்ரெட்டு. அப்படியே மேடம் என்ன வேண்டியிருப்பீங்க? கடவுளே அந்த தயாங்க எனக்கு புருஷனாகிடு, அவங்க கூட சேர்ந்து 5 பிள்ளை பெற்றுக்கணும், இதை தானே வேண்டினேன். மச்சான் இப்படி கிளாஸில் இருக்கும், இங்கே பசங்களாம் வேறு இருக்கானுங்க, தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காத. ஏண்டி தயாங்க நினைப்பாலாம், அப்புறம் இந்த மூதேவிங்கெல்லாம் இவளை பார்த்து பார்க்குதுங்கன்னு இது பண்ணுவாளாம். என்ன தான் தயாங்க என் புருஷனாக இருந்தாலும் இந்த மூதேவிங்க முன்னெலாம் அசிங்கப்பட முடியுமா என்ன? ஏதான் அப்படின்ற மாதிரியா உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இது நடக்குமாடி? எனக்கு என்ன தெரியும்? மற்ற எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது? நடந்தால் நடக்கும், நடக்கலன்னா நடக்காது, அவ்வளோதான். நீ ஈஸியாக சொல்லிட்டா. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. என்ன மயிருக்கு உனக்கு பயமாக இருக்குது? தெரில மச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரி உனக்கு ஏதாவது ஒரு வழி நடக்கும் ஏன் சரியா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நடக்கும் நடந்து தான் பார்க்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. எப்படியா இந்த ஸ்கூல் ரொம்ப போராக போகுது. பிடி பீரியட் ஆகிடுச்சு. நீங்களும் ரேணுவோம் அப்படியே வந்து கிரவுண்டில் நடந்துட்டுருக்கீங்க. பசங்களாம் அங்கே வந்து பாஸ்கெட் பால் விளையாடிட்டுருக்காங்க. ரேணு உட்காந்து பார்த்துட்ருக்கா. புறம்போக்கே என்ன பார்த்துட்ருக்கேன்? அவளுங்க ஆடுதான் பார்த்துட்ருக்கேன். இந்த மூஞ்சில் என்னடி இருக்குதுன்னு நீ பார்க்குறேன்? மூஞ்செல்லாம் பார்க்குற பார்த்தா ஆடுற ஸ்டைலில் பார்க்குறேன். இறங்கிறோம் அப்படின்னு பண்ணி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. நீ ஜங்குக் பயஸ் தானே, என்ன கருமத்துக்கு இவனுங்களெல்லாம் பார்க்குற நீ வர அது அப்படிதான் அப்படின்ற மாதிரி அவள் வந்து என்னமோ பண்ணிகிட்ருக்கா. நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி மச்சான் நல்லா இல்லைனா பரவாயில்லடி விடு, என்ன இருந்தாலும் கட்டிக்க போகிறது ஜங்குக் தானே. ஆமாண்டி நினப்பு தான் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சிரிக்கிறா. அப்படியே உங்கள் பிடி சார் பார்க்குறாரு. வயன் ரேணு சார் 2 பேரும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. நீங்கள் 2 பேரும் போய் நிற்கிறீங்க. என்ன 2 பேரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா சார் சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். சுற்றி பார்க்குறதுக்கு இது என்ன மியூசியமா? மியூசியம் இல்லை சார், மியூசியம். அதுதான் நானும் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு ரேணுகிட்ட. நீங்கள் அப்படியே சும்மா நின்றுட்டுருக்கீங்க. 2 பேருக்கு எக்ஸாம் வரல? வருது சார், போய் படிங்க. சார் அப்போ பசங்களை மட்டும் ஆட விட்றீங்க, எங்களை மட்டும் போன்னு தோற்றுறீங்க, என்ன சார் நியாயம் இது? அப்போ நீங்கள் போய் விளாட்ணும், சும்மா பராக் பார்த்துன்னு தான் போய் படின்னு தான் சொல்லுவாங்க. சார் அதெல்லாம் எங்களுக்கு படிக்கும் தெரியும் சார் அப்படின்ற மாதிரியே வாயாடிட்டுருக்கா. நீங்கள் பார்த்துட்டு நீ வாயை அடக்கு தான் வரேன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவள் நல்லா வாயடிச்சிட்ருக்கா. அவர் பார்த்துட்டு, எம்மா தாயே தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ கிளாஸுக்கு போகாமல் இரு, எனக்கு கவலையே இல்லை போ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அது சார் என்னை பார்த்தா பயம் இருக்கணும் சார் அப்படின்ற மாதிரி ரேன்னு சொல்லிட்டு இருக்கா. சிம்முதி பார்ப்பலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே இழுத்துட்டு போகிறீங்க அவளை. என்ன மச்சான் கொஞ்ச நேரம் அவரை ஃபன் பண்ணிட்டு வரேன்டி, ஒரு மயிரும் வானா வா கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போய் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மச்சான் என்னடி நடக்குமாடி? இதோட நீ காலேருந்து 100 வாட்டி கேட்டுட்டு என் டென்ஷன் பண்ணாது அப்படின்ற மாதிரி அவள் நீ உட்காந்துட்ருக்கா. மச்சான் எனக்கு உன்னை விட்ட வேறு யாரடா இருக்கா? இப்படியே சொல்லிட்டு தான் 100 ஃப்ரெண்ட்ஸை வச்சுருக்க நீ. 100 ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு எங்கே இருக்காளுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாம் இருக்காளுங்க, கண்ணுக்கு தான் தெரில. கண்ணுக்கு தெரில. எனக்கு இருக்க ஒரே ஒரு நாய் நீ தான். ஆமாம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கா. 2 பேரும் இப்படியே அடித்தடி பண்ணிட்டே ஸ்கூலும் முடிஞ்சுது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போகிற வழியில் கூட மச்சான் ஐயோ நடக்கும்டி, தயவு செஞ்சு அவன் உசுரை வாங்காதடி அப்படின்ற மாதிரி அவள் புலம்பிகிட்ருக்கா. சரி சொல்லலை விட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே போட் பண்ணுறீங்க.
இங்கே பாரு பாப்பா இப்படிலாம் வச்சுக்காத மூஞ்சா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. பின்ன நீ என்ன திட்டுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பின்ன நீ அதையும் 100 வாட்டி கேட்டால் திட்ட தான் செய்வாங்க அப்படின்ற மாதிரி அவளும் சொல்கிறா. சரி சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் அப்படியே நேராக உங்கள் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு திருப்பி அந்த முத்தை எடுத்துக்காக வச்சுட்ருக்கீங்க. நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்ருக்கீங்க. சரி அப்படின்ற மாதிரி அப்படியே அதே தான் உங்கள் சரி விட்டுட்டு போயிடலான்னு தோணுது. அதே நேரம் நீங்கள் அந்த முத்தையை தான் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு 6 மணி போல் ஆகுது. நீங்கள் இவ்வளோ நேரமும் அந்த முத்தை கையிலே தான் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு ஏ வயன் வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. என்னம்மா உனக்கு படிக்க எதுவும் இல்லையா? இருக்கு. அப்போ போய் படி. படிக்கிறேன் போயேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. போய் படி புக் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வேறு ஒன்று அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே புக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. போய் மாடியில் உட்காந்து படிப்போ. என்னம்மா ரூம்லேயே உட்காந்து படிக்கிறேனே. ஏய் நீங்கள் எந்த பெட்டு மேலே உட்காந்துன்னு நல்லா தூங்குறதுக்கா சாக்கவாசமா போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் தொலைறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே மாடி ஏறி போய் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிறீங்க. தூக்கமே வரமாட்டேங்குது. இப்போ எதுக்கு தூக்கம் வரணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே என்னென்னமோ புலம்பிகிட்ருக்கீங்க. பைத்தியமே ஆகிடுச்சு உங்களுக்கு. ஒரு மாதிரி புலம்பிகிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. அந்த முத்தை அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு அப்படியே உங்கள் கூடயே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏதோ ஒன்று நான் ஆசைப்படுது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் நீ என் கூட இருந்தால் எனக்கு என் தாங்க கூட இருக்க மாதிரி இருக்கு. அது இருக்கும் போது தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த முத்தை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. மூஞ்செல்லாம் சேடாக வச்சுக்கிட்டு திடீர்னு ஒரு லைட்டு மாதிரி வருது. நீங்கள் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா வேறு ஏதோ இடத்துல இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஏதோ டெரஸ் மாதிரி இருக்குது. என்னடா அது நம்ம வீட்டு டெரஸ் மாதிரியே இல்லையே இது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் பார்த்தா இன்னும் பெரிய பெரிய பில்டிங்கு. அவ்வளோதான் அவங்களுக்கு பயங்கரமாக பயம் எடுத்துக்குது. போச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஏதோ ஒரு விசல் சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே அந்த சைட் பார்க்குறீங்க. ஐயோ யாரோ வராங்க போலையே, எங்கே மறைஞ்சிக்கலாம் பார்த்தாங்கன்னா ஏதோ திட்டுவாங்க போலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு அங்கே ஒரு பெரிய டேங்க் இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒரு மாதிரி ரவுண்டான டேங்க், பிளாஸ்டிக்கில் ஏதோ வச்சுருப்பாங்களடா அந்த மாதிரி டேங்க். அதுக்கு பின்னாடி இடம் இருக்குது. நீங்கள் அப்படியே போய் அதுக்கு பின்னாடி நின்றுக்குறீங்க. நீங்கள் இப்போது தமிழ்நில இருக்குல்ல அந்த ஹாஃப் சாரி அந்த மாதிரி தான் வந்து வியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் எப்போவுமே ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் அதுதான் வேர் பண்ணியிருப்பீங்க. அப்படியே போய் நின்றுக்குறீங்க. அச்சோ மாட்டணும் போலே, யார் எவர் வீடுன்னு வேறு தெரில. ஐயோ எல்லாம் உன்னால் தான் முத்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. என்னமோ அது உங்களுக்கு ரிப்ளை பண்ண போகிற மாதிரி நீங்கள் உட்காந்து அதுக்கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. போச்சு எந்த இடத்துக்கு வந்தேன்னு தெரில, எங்கே போகிறேன்னு தெரில, போச்சு எங்கள் அம்மா என்னை கத்த போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சைடு பார்த்தா அந்த மனுஷன் அப்படியே வந்து விசில் அடிச்சுட்டே வந்து பார்த்துட்ருக்காரு வியூவை. நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி ஈவினிங்கில் வந்து பார்க்குறது அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்குது. என்னது இது எங்கேயோ பழக்கப்பட்ட குரலாக இருக்கே அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயங்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. தயங்க தான் அப்படியே கண்ணெல்லாம் ரப் பண்ணி பார்க்குறீங்க. தயங்க தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவன் பாட்டின அந்த டெரஸில் நின்றுட்டு சும்மா வந்து இயற்கையை ரசிச்சிட்ருக்கான். இம்புட்டு அழகாக இருக்கான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். சைடில் பார்த்தா யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் அவன் திரும்புகிறானே மறைஞ்சிருப்பீங்க. ஆனால் யாரோ உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு வேறு பயம் எடுத்துக்கிட்டு ஐயோ யார் இது, ஐயோ என் பின்னாடி ஃபாலோ பண்ணி யாராவது வந்துட்டாங்களாண்ணே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். போய் பார்ப்போமா, ஐயோ இந்த நேரம் பார்த்து ஜங்குக்கு வர இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்ருக்கான். சரி போவோம் அப்படின்ற மாதிரி அப்படியே கிட்ட வரான். பார்த்தா உங்கள் தாவணி வந்து கொஞ்சம் வெளியே இருக்குது. அதை பார்த்துறான். என்னது இது டவல்லாம் இங்கே கிடக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாவணியை எடுத்துகிட்டு என்னது இது டவலி இவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து பார்த்தா நீங்கள் தான் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. தேங்க பார்த்து ஏமா அப்படின்ற மாதிரி கத்திடுறான். நீங்கள் அவன் கத்துனதும் நீங்களும் கத்திடுறீங்க. அப்படியே 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. தேங்க பார்த்துட்டு யார் நீ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அது 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 கத்துதிங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் செக்யூரிட்டியை கூப்பிட்ற போகிறான். ப்ளீஸ் கை கூப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அவன் கையை பிடிச்சிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அவங்க அப்படியே அந்த கையையும் உங்கள் கண்ணையும் தான் பார்த்துட்ருக்கான். அவன் அப்படியே பார்த்துட்டு சரி கூப்பிடல
யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நான் பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி, இங்கே எதுக்கு வந்த? நான் வரல. அப்புறம் எப்படி வந்த? அது அது ஐயோ நான் என்ன சொல்கிறது, நான் வந்து சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, நம்ப தான் வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அது அது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த முத்தை எடுத்து காட்டுறீங்க. நீங்கள் வந்து இந்த உட்டன் பாக்ஸில் தானே வச்சுருப்பீங்க, ஒரு மாதிரி அது குஷன் மாதிரி வச்சு அது மேலே அழகாக பதப்படுத்தி வச்சுருக்கீங்க. அதை காட்டுறீங்க அவன்கிட்ட. அவன் அப்படியே அதை மெய் மறந்து பார்த்துட்ருக்கான். இது டச் பண்ணனா நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்க அப்படியே ஒரு லுக் விட்றான் அவங்கள. இதை நான் நம்பணுமா? நம்பி தான் ஆகணும், சத்தியமாக சொல்கிறேன், ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தொண்டையில் கை வச்சு காட்டுறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். சிரிச்சிங்க தானே, அப்போ நம்பிட்டீங்க தானே? சிரிச்சா நம்புறதா அர்த்தமா? பின்ன நானும் நம்பினா தான் சிரிப்பேன், பின்ன முறைச்சி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என்னென்னமோ வளர்றீங்க. அவன் பார்த்து சிரிச்சிட்ருக்கான் அவங்கள. சரி சொல்லு, எங்கேருந்து வர? இந்தியா. இந்தியாவிலேருந்து இங்கே எப்படி வந்த? அதுவும் என் வீட்டு டெரஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இது உங்கள் வீடா? இல்லை, என் பக்கத்து வீட்டுக்காரங்க வீடு. அது அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவன் பார்த்துட்டு சொல்ல, எங்கே எப்படி வந்தா? அதான் சொல்கிறேன்ல, சத்தியமாக இந்த முத்து தொட்டு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தயாங்க நம்புறதுக்கு அவன் தயாராகவே இல்லை போய் சொல்லாத, எப்படி வந்த அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்ருக்கான். சத்தியமாக சொல்கிறேன் தயாங் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு என் பேர் தெரியுமா? ஐயோ அவசரப்பட்டு வளர்ட்டேன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சொல்லுடி, உனக்கு என் பேர் தெரியுமா? அது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? இவனுக்கு வேறு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல். ஆர்மின்னு சொன்னால் ஃப்ரெண்டுன்னு வேணும், வேணாம் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. இல்லை, எனக்கு ஒரு ஆர்மி ஃப்ரெண்ட் இருக்கா, அதனால் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஓ சரி, ஓகே அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே டவுட்டாக தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் எப்போவுமே ஆர்மிஸோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ப மாட்டாங்களே, ஏதோ ஒரே மாதிரி இருக்காங்க அப்படி இப்படின்னுவாங்க. ஏனுமோ என் ஃபேஸை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அது அவள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைத்தியமா, அதனால் என்கிட்ட உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பா, அதனால உங்களை மட்டும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உருட்டிகிட்டு இருக்கீங்க அவங்ககிட்ட. அவனும் நிஜமாவா? நிஜமாக தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தா ஆர்மி மாதிரியே இருக்குது. அப்படிலாம் இல்லை, நிஜமாக தான். அது உங்கள் ஆர்மி கூட சேர்ந்து எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ஓ சரி, ஓகே, ஏதோ சொல்கிறேன், நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்புறீங்களே, அது போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. சரிவா, என் ஆர்மியோட ஃப்ரெண்டாக போயிட்டேன், அதனால் வா என் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ரூம்க்கா? என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே அவன் பின்னாடியே நீங்கள் நாய்க்குட்டி மாதிரி போயிட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம இந்த முத்தை தேய்ச்சா திருப்பி வீட்டுக்கு போயிடுவோமோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சரி, கொஞ்ச நேரம் இருப்போம், ஏதாவது மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் அப்போது எஸ்கேப் போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படியே கீழே போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கீங்க தயாங்கிட்ட. இப்போ கூட வந்து உங்கள் ஃப்ரெண்டு தான் ஆர்மி, நீங்கள் தான் வந்து அவளோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி வச்சிட்ருக்கீங்க. அவனும் அதெல்லாம் நம்பிட்டுருக்கான். உங்களுக்கு சாப்பிடலாம் கொடுக்குறான், நீங்கள் நல்லா சாப்பிட்டு வெளுத்து கட்டிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. தயாங் பார்த்துட்டு, எப்படி நீ வந்த? தயாங், நான் தான் சொல்கிறேன்ல, நான் இது தேய்ச்சி தான் நான் வந்தேன். சரி, தேய்ச்சி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேய்க்கணுமா? ஆமாம், இப்போ நீ தேய்ச்சி நீ இங்கேருந்து மறைஞ்சிட்டேன்னா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி, ஆனால் என்ன ஆனால் சரி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அது பிடிச்சிட்டு மறுபடியும் யோசிக்கிறீங்க. நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் கரெக்டாக மறியிற டைம் தயங்க உங்கள் ஹேண்ட் மேலே ஹேண்ட் வச்சிருவான். அவ்வளோதான். இப்போது நீங்கள் உங்கள் வீட்டு டெரஸில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எங்கள் வீடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தயங்க பார்த்துட்டு, என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி கேட்குறான். எங்கள் வீடு இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு, என்னடா இது, ஏன் ஐயோ ஃப்ளைட்டுக்கு செலவே இல்லாமல் வந்துடலாம் போல இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கே வேணால் போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லூஸ் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். வாங்க கீழே போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யாராவது என்னை பார்த்தா பிரச்சனை ஆகாதா? வாங்கங்க, இங்கே பாதி பேருக்கு உங்களை தெரியாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. எதிர்த்து விட்டு ஆயாலாம் உங்களை அப்படி பார்த்துட்டுருக்கு, என்ன இந்த பிள்ளை பையனை கூட்டிகிட்டே இறங்குது அப்படின்ற மாதிரி. போச்சு சூனியக்கார கிளவி பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. தேங்க பார்த்துட்டு, யாரும் சொல்கிறா? அங்கே இருக்க பாட்டி தான்.
ஏய் என்ன அவ்வளோ வயசானவங்க அவங்கள போய் அப்படி சொல்கிற? அட நீங்கள் வேறு சரியான சூனிய கேள்வி அது. ஏதாவது ஒரு பையன் என்னை விட 10 அடி தூரத்தில் இருந்தால் கூட நான் தான் அவன்கிட்ட பேசினேன்னு ஏதோ வத்தி வைக்க எங்கள் அம்மாட்ட போச்சு போச்சு உங்கள் கூட வேறு இறங்குறானா எங்கள் அம்மா என்ன சாவடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்டே இறங்கிட்டு இருக்கீங்க. இவன் பார்த்துட்டு சரியான மென்டல் கிட்ட மாட்டிக்கிட்டனோ, ஐயோ தயங்கா எப்படியாவது வீட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டுதா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு ஏம்மா ஏம்மா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. தயங்க பார்த்துட்டு இருக்கான். என்னத்துக்கு இது இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே கூப்பிட்டு பார்க்குறீங்க. உங்கள் அம்மா இல்லை போல், கடைக்கு போயிருக்கோம். சரி போட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே போய் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. தேங்கோ எந்த வழியும் தெரியாதுனால இன்னும் உங்கள் டவலை உங்களோட அந்த முந்தானையே பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு தேங் இது எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குது? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாது. சொல்லு. இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணால் புருஷன் இப்படி தான் பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுவானா, அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அப்படியே டப்புன்னு விட்டுறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன் இப்போ விட்டீங்க? நீ தான் சொன்னீங்க புருஷன் தான் பொண்டாட்டி இது பிடிக்கணும்னு, அதான் நான் விட்டுட்டேன். சரி சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க. தேங்க பார்த்துட்டு ஓரமாக இது ஆமாம்மா வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபுல்லாக பொம்மை தான், பொம்மை கடை மாதிரி இருக்குது. மொத்த பொம்மை கடையும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. என்னது இது இவ்வளோ பொம்மை அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துருக்கான். பார்த்தா ஒரு செவரு ஃபுல்லாக அவன் ஃபோட்டோ தான். அவன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். போச்சு மாட்டிக்கினேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. தேங்க அப்படியே கிட்டே போய் பார்க்குறான். ஃபுல்லாக நீங்கள் மை லவ் மை புருஷன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. தேங்க அப்படியே திரும்பி பார்க்குறான். போச்சு போச்சு பொய்யன், உனக்கு ஒரு பொய்யை கூட மெயின்டைன் பண்ண தெரியாது, லூஸ் கம்னாட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே திட்டிகிட்டு இருக்கீங்க. தேங்க அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு கீழெல்லாம் பார்க்குறான். நீங்கள் வந்து ஃபோட்டோ ஃப்ரேமு எல்லாம் வச்சுருக்கீங்க. ஃபுல்லாக தயாங்கு ஒரே ஒரு ஃபோட்டோ தான் வந்து OT7 இருக்குது, மற்றது ஃபுல்லாக தயாங் தான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே உங்களை திரும்பி பார்த்துட்டு என்னடி இது அது 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 அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு கிட்ட வரான். இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவன் அப்படியே கிட்ட வரான். இங்கே பாருங்க தயம், கிட்டலாம் வரக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எங்கள் அம்மா வேறு வீட்டில் இல்லை, வசதியாக போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வசதியாக போச்சா? இங்கே பாருங்கள், சரி ஓகே, நான் ஆர்மிலாம் கிடையாது, நான் ஆர்மி தான், நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க ஆர்மிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் சொன்னேன், சிஸ்டர்ஸுன்னு சொல்லலையே. ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ்வர்ஸாக மாறலாம்ல அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணு மொழி பிதுங்கி வருது. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நான் உனக்கு ஒன்று சொல்லட்டேன் வயன்? சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு விழுந்தது உன் கண்ணுக்கு தான். நிஜமாவா? நிஜமாக தாண்டி, அவ்வளோ அழகாக இருக்கு. அது நான் காஜல் ஐலைனர் வச்சேன் அதனால இருக்கும். அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு உன் கண்ணு சும்மாவே அழகு தான் அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். அப்படியே உங்கள் சீக்ஸில் கை வைக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு ஏன் ப்ளீஸ் கையிடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் ஏன் கை எடுக்கணும், என்னால் கையில் தான் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ப்ளீஸ் தயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவன் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. தயம் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டேன் அவன் கை வந்து உங்கள் ஹிப்பில் போகுது. உங்கள் ஹிப்பில் போயிட்டு அப்படியே டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அவனை ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு. வலிக்கட்டும். ஃபஸ்ட்டும் இப்போ தான் நான் பார்த்தேன் தெரியுமா? இப்போ தான் கண்ணு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ணு, அதுக்கப்புறம் என்னை அட்ராக்ட் பண்ணது உன்னோட ஹிப்பு தான் தெரியுமா? அப்படியா? ஆமாம், இப்படி இடுப்பு தெரிகிற மாதிரி கட்டி வச்சுருக்கேன். அதுதான் அப்படி தான் கட்டுவாங்க. அப்படியா? சரி சரி அப்படின்ற மாதிரி அவன் நல்லா டைட்டாக பிடிக்கிறான். இப்போ வலிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போகிறீங்களா? நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகிறேனே. ஒன்றும் வேணாம், வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அப்படியே முடியாது, கிளம்புங்க தயம், உங்களுக்கு டைம் ஆகலை தயாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. தேங்க அப்படியே திருப்பி வந்து கிஸ் பண்ணுறான். ஓகேடா, நான் இந்த ஒன் ஷாட் இங்கே முடிச்சுக்கிறேன். நான் வந்து வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி யோசித்து வச்சுருந்தேன், ஆனால் எனக்கு பேசும்போது இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். பாய் சராங்க.